உன்னை உண்டாக்கியது கவலைப்படுவதற்கல்ல, உன்னை உண்டாக்கியது இஸ்ரவேலின் தேவனை துதிப்பதற்கு. உன்னை சிருஷ்டித்ததே அவரை துதிப்பதற்காகவே உன்னை சிருஷ்டித்தார். அவரை நம்முடைய வாயினாலே துதித்து அவரை மகிமைப்படுத்துகிற பொழுது அவர் உன்னை ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். உன்னை ஆசீர்வதிப்பதே கர்த்தருடைய பிரியம். உன்னை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். கர்த்தருடைய வேலையே உன்னை ஆசீர்வதிப்பது தான். வீணாக கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தரை துதிப்பதே நல்லது. கர்த்தரை துதிப்பதே ஆசீர்வாதம். கர்த்தரை துதிப்பதே நம்முடைய வாழ்க்கையின் உயர்வுக்கு வழிகாட்டும். கர்த்தரை துதிப்பதே நமக்கு எல்லா ஞானத்தையும் கொண்டு வரும். கர்த்தரை துதிப்பதே நமக்கு ஆசீர்வாதத்தை, சமாதானத்தை கொண்டு வரும். கர்த்தரை துதிப்பதே வியாதி பலகீனங்களை மாற்றும், போராட்டங்களை மாற்றும். கர்த்தரை துதிப்பதே நம்முடைய வாழ்வின் எல்லைகளெல்லாம் பசுமையை உண்டாக்கும். கர்த்தரை துதிப்பதே நம்மளை உயர்த்தி வைக்கும். கர்த்தர்களை ஆசீர்வதிப்பார். பயன்படுத்துவோமா?